இன்றைக்கி வந்து புடலங்காய் பொரியல் பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததையும் வெங்காயம், மஞ்சத்தூள் போட்டுருங்க. பாசி பயிரும் புடலங்காயும் நான் வேக வச்சுட்டேன். வேக வச்சு அந்த தண்ணியோடையே தான் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். புடலங்காய் மட்டும் கிடையாது, சொரக்காய், பீக்கங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், கத்திரிக்காய் எல்லா காயுமே இதே மெத்தடில் செய்யலாம். பாசி பயிறு இல்லாமலும் செய்யலாம். நீங்கள் மெத்தடு ஒரே மெத்தடு தான். பாசி பயிறு சேர்த்து நீங்கள் சொரக்காய் வைக்கலாம், பீக்கங்காய் வைக்கலாம். கத்திரிக்காய் பாசிப்பயிறு சேர்க்காத வச்சுக்கலாம். ஒரே மெத்தேடு தான். காய் வந்து கொட்டி நல்லா வணக்கிக்கிட்டேன். வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா சத்து அதில் தான் இருக்குது. அதனால் போட்டு நல்லா வதக்கிட்டேன். வதக்கிட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்காங்க. நான் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு. இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த காய்கறி பொரியல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தேங்காய், சீரகம், மிளகு வந்து ஒரு ஸ்பூனே போட்டுக்காங்க காரத்துக்கு. பூண்டு வந்து 4, 5 பல் சேர்த்துருக்கேன். சீரகம் இதெல்லாம் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இந்த காயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்காங்க. தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கிட்டு, இப்போ எங்கள் வீட்டுக்கார் கிட்னி பேஷண்ட்டாக இருக்கிறனால அவங்களுக்கு இந்த அரை உப்போடையே நான் பாதி எடுத்து வச்சுருவேன். எங்களுக்கு வந்து நான் சாம்பார் தூள் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் வந்து இது ரெடி பண்ணிக்குவோம். சாம்பார் தூள் சேர்த்து. இப்போ ஒரு வீட்டில் ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்கன்னா நம்ம தனித்தனியாக செய்ய முடியாதுல்ல. அவங்களுக்காக இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு அரை உப்பு போட்டு அவங்க கிட்னி பேஷண்ட்டுக்கு எடுத்து வச்சுட்டு மிச்சம் மசாலா தூள் போட்டு நாம் சாப்பிட்டுக்கலாம்.